சென்னையில் கொள்ளையனிடமே கொள்ளையடித்து புகழ்பெற்ற காவல் ஆய்வாளர் அன்பு பிரகாஷ் 1,15,000 லஞ்சம் வாங்கிய போது லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசாரால் தற்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நேசமணி காவல் நிலைய காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தவர் அன்பு பிரகாஷ். குறிப்பாக சுமார் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக குமரி மாவட்டத்திலேயே பல்வேறு காவல் நிலையங்களிலும் பணிபுரிந்து வருகிறார். இவர் களியக்காவிளை காவல் நிலையத்தில் பணிபுரிந்த போது கொள்ளையன் ஒருவன் கொள்ளையடித்த 38 பவுண்ட் நகைகளில் சுமார் 20 பவுண்ட் நகைகளை கொள்ளையடித்ததாக இவர் மீது வழக்கு நடந்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இவரது வீட்டில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்றது. அப்போது அவரது வீட்டில் மேற்படி திருட்டு நகைகள் இருந்ததும் அம்பலமானது. அது தொடர்பான வழக்கும் லஞ்ச ஒழிப்பு பிரிவில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் சமீபத்தில் நேசமணி நகர் காவல் நிலைய ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தார். ராஜன் என்ற சந்தை ராஜன் என்பவர் தன்னை ஒரு வழக்கில் பொய்யாக ஆய்வாளர் அன்பு பிரகாஷ் சேர்த்துள்ளதாகவும் அதிலிருந்து விடுவிக்க லஞ்சம் கேட்டு மிரட்டியதாகவும் தான் அந்த சம்பவத்தில் இல்லை என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் ராஜன் என்ற சந்தை ராஜன் புகார் கொடுத்திருந்தார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் அவரை விடுவித்து வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அன்பு பிரகாஷுக்கு உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் பணம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட அன்பு பிரகாஷ் வழக்கிலிருந்து விடுவிக்க 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். அதில் 1,85,000 ரூபாயை பெற்ற பிறகும் மீதி 1,15,000 தந்தால் மட்டுமே வழக்கிலிருந்து விடுவிக்க இயலும் என்று, இல்லை என்றால் குற்றப்பத்திரிகையில் பெயரை சேர்த்து விடுவதாக கூறி மிரட்டி வந்துள்ளார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத மேற்படி ராஜன் என்ற சந்தை ராஜன் என்பவர் லஞ்ச ஒழிப்பு பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் எஸ்காலிடம் புகார் கொடுத்துள்ளார். உடனே லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயனம் தடவிய 1,15,000 ரூபாயை கொடுத்து அனுப்பியுள்ளனர். அன்பு பிரகாஷ் தற்போது வெள்ளமடத்தில் உள்ள வீட்டில் வசித்து வருவதாகவும் அங்கு சென்று பணத்தை தருமாறு கூறியதால் மேற்படி புகார்தாரர் ராஜன் வெள்ளமடம் சென்று அவருடைய வீட்டில் வைத்து 1,15,000 ரூபாயை கொடுத்துள்ளார். அப்போது லஞ்ச பணத்தை வாங்கிய அன்பு பிரகாஷை மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் எக்ஸ்கால் உதவி ஆய்வாளர் பொன்சன், சிறப்பு உதவி ஆய்வாளர் முருகன், அருண் அசரியா உட்பட போலீசார் பாய்ந்து சென்று கையும் களவுமாக பிடித்து கைது செய்துள்ளனர். தொடர்ந்து சோதனை நடந்து வருகிறது. இதற்கிடையே காவல் ஆய்வாளர் மீது புகார் கூறிய ராஜன் தனக்கு போலீசாரால் ஆபத்து உள்ளது என்றும் தன் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அந்த டைம் வந்து 3ஆம் தேதி அடிச்சதாக வழக்கு போட்டிருக்காங்க. நான் 3ஆம் தேதி வீட்டில் தான் இருக்கேன். சிசிடி புட்டேஜ் அந்த கம்ப்ளைண்ட் பார்த்து போன் பண்ணிட்டு என்ன சொல்லாங்க, உங்களுக்கு அந்த வழக்கு சம்மந்தம் கிடையாது, ஒரு லேடி வழக்கறிஞர் என்ன எழுதி கொடுத்தது, எஸ்பிதாட்ட கொடுத்ததே எனக்கு தெரியும். அவங்க போன் பண்ணி சொன்ன ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. நான் வீட்டில் இருந்த சிசிடி புட்டேஜ் என்கிட்ட இருக்கு. அதை வந்து எஸ்பிதாரை பார்த்து கொடுத்தேன். அவங்க வந்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. நேசமணி இன்ஸ்பெக்டர் என்ன தொடர்பு சொல்றாங்கன்னா, ஒன்னு பார்க்க அவங்க வீட்டுக்கு போனோம். பார்த்தோன்னு சொல்றாரு, 3 லட்சம் நீ இல்லாட்டி ஒன்னு காலை முறைச்சு வீடை உடச்சி உன்னை பிடிச்சி ரெமண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சாம்சங் ஜப்தாப் தான் சொல்லியிருக்காரு, நான் உன்னை பிடிச்சி ரெமண்ட் பண்ணுவேன் என்னாரு. அந்த அடுத்த நாள் ஒரு 50,000 கொடுக்குறேன். அந்த கொடுத்துட்டு 18ஆம் தேதி என்ன செய்யறேன், அவருக்கு ஒரு 20,000 கூட வந்து சதீஷ் ஒரு போலீஸார் வந்தாங்க. அவங்க அக்கௌண்ட்ல ஒரு 10,000 கொடுக்குறேன். அடுத்த என்ன சொல்றாங்க, நேரத்தை போன் பண்ணி சொல்லாரு, நீ வந்து இன்னைக்கு 1,15,000 தரணுங்க. அந்த விஜிலன்ஸ் அன்னைக்கு நேரடியாக விஜிலன்ஸ் சார்பாட்ட 1,15,000 ரசாயன பொடி தடவி நேரம் அவங்க வீட்டுக்கு வரச்சா வீட்டில் வந்து கொடுத்து இப்போ விஜிலன்ஸ் போலீசார் அவங்க பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. என் மேலே பொய் வழக்கு இந்த விடத்தில் பண்ணணும். ஏன்னா பாதுகாப்பு வேணும். போலீசார் என்ன பிடிச்சி மிரட்டிட்டே இருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.